இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் நாள் 13/10/2025 அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02. லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி மாலை 6:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மாலை 6:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 6:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:39 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாகவும் இருங்க. உங்களுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சக பணியாளர்களிடத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். பொறுமையாக இருந்து செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். அவர்களுடைய குறைபாடுகளை நீங்க சுட்டிக்காட்டவும் வேண்டாம். கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகள் நீர்க்கத்தங்க செய்யும். சில செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று எதிர்பார்த்த வேலைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் சற்று கால தாமதமானாலும் வந்து சேரும். உத்தியோகத்துல வருமானத்தையும் பார்க்கவும் செய்வீங்க. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று கால தாமதமாகி தங்க முடியும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதையும் நேர்மையாக செய்வதும் நல்லது. மன உறுதியுடன் செய்வதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சாமர்த்தியமாகவும் நடந்தும் கொள்வீங்க. அதன்படி திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுடைய உதவிகளையும் எதிர்பார்க்கவும் செய்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும்பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய நபர்களிடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். பிள்ளைகளிடத்துல கோபமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களின் மீது அதிக அக்கறையும் காட்டுவாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கவும் செய்வாங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். மனதுல உற்சாகமும் இருக்கும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சாதகமாகவும் உணர்வீங்க. வேலைகள்ல சிரமங்களை சந்தித்தாலுமே நல்ல சிந்தனைகளுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வெற்றியையும் பெற்றுவிடும். முடிவுகள் எடுக்கும் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளுக்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பார்த்து இருந்த தனவரவும் கைக்கு வந்து சேரும். தோற்றப்பொழிவுல மாற்றங்களையும் செய்வீங்க.
நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவையும் காணலாம். உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கை நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சில திருப்பங்களும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உரையாடல்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிர்மறையான கருத்துக்களை கூறவும் வேண்டாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சிறிய முயற்சிகள் கூட நல்ல வெற்றியையும் பெற்றுத்தரும். இன்று உங்கள் துணை இடத்துல சில பயனுள்ள விஷயங்களை பேசவும் செய்வீங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில ஒற்றுமையும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினரோடு பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான உபாதைகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். பல விஷயங்களிலும் உங்களுடைய பங்களிப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இன்று தானியங்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தொழில மேன்மையும் உண்டாகும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய நிலையும் இருக்கும். கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. பிள்ளைகளினால சிறப்பாகவும் உணர்வீங்க. மன அமைதியும் உண்டாகும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. அரசாங்கத்திடம் இருந்து வரவேண்டிய உதவி தொகைகளும் கைக்கு வந்து சேரும். வருகின்ற பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை மட்டும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சில இங்கீதமான பேச்சுக்களை பயன்படுத்துவதும் நல்லது. இதன் மூலமாக மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வேலையில மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகள்ல புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. வேலைகளை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களினால சில புரிதல்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதன் மூலமாக தெளிவும் உண்டாகும். சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன போராட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். சஞ்சலமான உணர்வுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழப்பத்திற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் ஏற்படும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. நன்மை தீமை என்று இரண்டும் கலந்தே காணப்படும். இன்று சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்கும். பணிகளை திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. அதே நேரத்தில் வேலைகளை தொடக்கத்திலிருந்தே சரியாக முடிப்பதும் நல்லது. சின்ன சின்ன தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அன்பான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். முறையான உணவு முறையை எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். சில விருப்பப்பட்ட வேலைகளை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். என்று சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை பயன்படுத்தியும் கொள்ளலாம். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்துடனும் இறங்கவும் செய்வீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இருக்கும். சிலருக்கு இடையூறுகள் இருந்தாலுமே எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. வேலை இடங்கள்ல மட்டும் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மன இறுக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமையினால கோபப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்கள் இடத்துல இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று மற்றவர்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த தடைகளையும் சரி செய்தும் விடுவீங்க. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிகள்ல முன்னேற்றமான வேலைகளும் நடைபெறும். மாணவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்வதும் நல்லது. கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. இதன் மூலமாக மன நிம்மதியுடனும் இருப்பீங்க. ஆடம்பரமான செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். செயல்பாடுகள்ல மறைமுகமான தடைகளும் தோன்றி மறையும். தடைப்பட்டு வந்த ஒப்பந்த பணிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல சின்ன சின்ன பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். நீங்கள் செய்யும் செயல்கள்ல சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களும் இருக்கும். பணிகளை மேற்கொள்வதிலும் மும்முரமாகவும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். என்று காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். சில எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகளும் காணப்படும்.
என்று நன்மைகளும் தீமைகளும் கலந்து இருக்குங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்தை விரிவாக்குவதற்காக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்கான பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். உறவினர்களுடைய வீட்டு பிரச்சனைகள்ல நீங்க அதிகமாக தலையிடவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில வேலைகளை என்று அலைந்து திரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. எவ்வளவுதான் பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருக்கிறதே என்ற ஆதங்கமும் இருக்கும். வாகன பழுதுகளை சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்ற அவசரத்தை காட்டவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலைகள்ல சிறப்பான லாபத்தையும் பார்த்து விடலாம். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல முழு ஆர்வத்துடனும் இருப்பீங்க. என்று புதியதாக முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இதுல நீங்க சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக சில பொன்னான வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். எதையும் சமாளிக்க முடியும் என்ற சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழப்பங்களும் நீங்கும். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் இருப்பீங்க. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு முடிப்பதும் நல்லது. திருமண உறவுல உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்தது சாதகமாகவும் முடியும். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று முன்பு இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுகளையும் பார்த்து விடலாம். உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த பகைமையும் நீங்கும். சில செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறப்பாகவும் செயல்படுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக இதனை பயன்படுத்தியும் கொள்ளலாம். விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளை உறுதியான மனநிலையுடன் சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று மற்றவர்களை அதிகமாக நம்பி இருக்கவும் வேண்டாம். இதனால கால தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட நேரம் காலம் பார்த்து பேசுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற கருத்துக்களை நீங்கள் கூறவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது.
திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக கைகூடியும் வரும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வேலைகள்ல உற்சாகத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையின் காரணமாக சற்று உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும் என்று சாதகமான சூழலும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பண பிரச்சனைகளும் குறையும். வேலைகளை முடிப்பதில் நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. கடின உழைப்பிற்கு ஏற்ப நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் தொடர்பாக வழக்குகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். சில திருப்பங்களும் ஏற்படலாம். வேலை தொடர்பாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். வியாபாரத்துல நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைப்பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு செயல்களினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆர்வத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்குங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் குறையலாம். அதிகாரிகளினால சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகள் சிறியதாக இருந்தாலும் நல்ல வெற்றியையும் பார்த்துவிடலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பணியிடத்துல திருப்திகரமான போக்கும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சிலருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சுறுசுறுப்புடன் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்க கோபப்படவும் வேண்டாம். சில வீண் செலவுகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். போட்டியாளர்கள் இடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பகைமை உணர்வுகளும் நீங்கும். வியாபாரத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல கவனமாகவும் பேசுங்க. யாரிடத்திலும் அளவுக்கு மீறி உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். வேலை அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கான நல்ல பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எளிதில யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நல்ல முறையில நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஆதரவாகவும் பேசுவீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளையும் தருவாங்க. சவால்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சாதகமான நாள் என்றும் கூறலாம். தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் தொடர்பாக சில சிரமங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. செயல்பாடுகள்ல உங்களுடைய நம்பிக்கையும் வெளிப்படும். தொழில் தொடர்பாக வெற்றிகளையும் பார்த்து விடலாம். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பணி தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும்.
புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். விளையாட்டு செயல்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இப்பொழுது தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். அனைத்து விஷயங்களிலுமே இன்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். போட்டிகளும் இருக்கத்தங்க செய்யும் என்று திறமையாக இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று உடல் சோர்வுடனும் இருப்பீங்க. ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். சில வீர தீர செயல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். சில கேளிக்கையான விஷயங்கள்ல மனமும் ஈடுபடவும் செய்வீங்க. மாலை நேரத்துல நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுக்கான பெயரும் புகழும் வந்து சேரும். அரசாங்க அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மற்றவர்கள் கிட்ட இருந்து நற்பெயரையும் பெற்றுவிடலாம். மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுய புத்தியுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். போட்டியாளர்களினால தொழில சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் நல்லபடியாகவும் முடியும். நேரம் தவறாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாங்க. இது உங்களுக்கான அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய முன்கோபத்தினால நல்ல நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. அலுவலகத்துல அதிகரிக்கின்ற பணிகளின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். எடுத்த விஷயத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. செயல்பாடுகளை தெளிவாக அமைத்து முயற்சிகள் செய்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நிதி விஷயங்கள்ல நல்ல பலனையும் பார்த்து விடலாம். குடும்பத்தினருடன் விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள்ல பொறுமையை காப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் அதிகரிக்கும். நினைத்த சில பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை பணிகள்ல மனதை ஈடுபடுத்தவும் செய்வீங்க. பழைய சிந்தனைகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும்.
எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான வெற்றியையும் பார்த்து விடலாங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விடாப்படியாக செயல்படுவதும் நல்லது. எந்த ஒரு முயற்சியும் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உணவு விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்தமாகவும் இருப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில முக்கியமான விஷயங்களை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல சுகமான விஷயங்களும் நடைபெறும். தொழில்ல இருக்கின்ற வருமானத்தினால வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். சில நோய் நொடிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பயிர் தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல மகசூல் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். உடல் சோர்வு இருந்தாலும் மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பையும் பெற்றுவிடலாம். வீட்டுல இருக்கின்ற குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. மன அமைதியும் உண்டாகும். தொழில மட்டும் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. என்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உங்களின் மீது சிலர் வீண் பணி சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன அதிருப்தியும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்றைய நாளின் முற்பகுதியில ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பிற்பகுதிக்கு மேல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகள்ல முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. காலையிலேயே புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பணியிடத்துல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். தொழில் தொடர்பாக சூழ்நிலைகளை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். முக்கியமான விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். நினைத்த சில பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை பணிகள்ல மனதை செலுத்துவதும் நல்லது. பழைய சிந்தனைகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். தயக்கங்களும் குறையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:39 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. தள்ளி போடவும் வேண்டாம். பணியின் தரம் பாராட்டத்தக்க கூடிய வகையிலும் இருக்கும். பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய திருப்தியாகவும் உணர்வாங்க. மற்றபடி பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. கால தாமதங்கள் ஏற்பட்டாலுமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில மகிழ்ச்சியை பராமரிப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில விஷயங்கள்ல நீங்கள் தாங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். செல்வாக்குமிக்க நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல திறமைகளும் வெளிப்படும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சில சௌகரியங்களும் உண்டாகும். வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. என்று சில முக்கியமான வேள்விகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல ஏற்பட்டு இருந்த தடைகளையும் தாண்டி வென்றும் காட்டுவீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேருங்க. இன்று உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வேலையின் காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளும் தருவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலைகள்ல சின்ன சின்ன சிரமங்களும் இருக்குங்க. புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில் தொடர்பாக சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. கனிவான பேச்சுக்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் துணையுடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளின் மூலமாக சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகளை திறம்பட செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் முழு திருப்தியுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதையை அமைத்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தொழில் செய்பவராக இருந்தால் லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழிலுக்காக புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. தியானம் போன்றவற்றிற்கு என்று முக்கியத்துவமும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. என்று சற்று சிரமப்பட்டாவது நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். மன உறுதியுடனும் இருப்பீங்க. தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்களை மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உறவினர்கள் இடத்துல அனுசரணையாகவும் இருப்பீங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில செலவுகளும் இருக்கும். பதவி உயர்வுகளையும் பெற்றுவிடலாம். கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த வேலைகள்ல எப்பாடுபட்டாவது வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று கால நேரம் பார்க்காமல் வேலைகளை பார்க்கவும் செய்வீங்க. அடுத்தவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. ஆனால் அடுத்தவர்கள் சின்ன குறை சொல்லும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையுடனும் இருப்பீங்க. இதனை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வீட்டு தேவைகளை உடனே பூர்த்தி செய்தும் வைப்பீங்க.
கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல அதிக நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும் என்று சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை பாராட்டவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாக ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். உணவு விஷயத்துல அலர்ஜி ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சில பிரச்சனைகளும் இருக்க தங்க செய்யும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனதை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. புத்திசாலித்தனத்துடன் உழைக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் அன்பிற்குரியவர்களுடன் நேரத்தை செலவும் செய்வீங்க. பணியிடத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலைகள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. நினைத்த செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த சில தனவரவும் சாதகமாகவும் இருக்கும். பழைய விவகாரங்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. செயல்கள்ல சின்ன சின்ன தடைகளும் தோன்றி மறையும். இனம் புரியாத சிந்தனைகளினால மனதுல சோர்வும் ஏற்படலாம். அனைவரிடத்திலுமே இரக்கத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் வலிமையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை திறமையாக கையாண்டு உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல மன திருப்தியுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல ஒற்றுமையுடனும் இருப்பீங்க. எதிர்காலத்தை பற்றி குடும்பத்தினருடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பாராத வகையில பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று தியானம் மற்றும் யோகா போன்றவற்றிற்காக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன அமைதியையும் தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். குடும்பத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். பெரியவர்களுடைய நல்லாசிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில போட்டிகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். உங்களின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை வசூல் செய்தும் விடுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். மன உறுதியோடு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கவும் செய்வீங்க. நேர்மையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. அவசியமான நேரத்துல வரவேண்டிய பண உதவிகளும் வந்து சேரும். சில கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்தில இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல அமைதியும் உண்டாகும். புதுமை உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேலை தொடர்பாக சிறப்பாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய திட்டங்களினுடைய செயல்பாடுகள் நல்லபடியாகவும் இருக்கும். என்று புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
செலவுகளை சமாளித்து சேமிப்பை மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. புதிய வேலைகளுக்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூரில் இருந்து சாதகமான செய்திகளும் வந்து சேரும். புத்திரர்களுடைய வழியில சுப விரயங்களும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடை பணிகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில மும்முரமாகவும் ஈடுபடுவீங்க. திருமண உறவிலை என்ற காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சாதகமான போக்கும் காணப்படும். விட்டு கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அன்னதான திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் செயல்படுவீங்க. சில வேலைகளை போராடித்தாங்க முடிக்கவும் செய்வீங்க. இது வெற்றியையும் பெற்றுத்தரும். நிலம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. நிதானமாக பேசுவதும் நல்லது. சிலருக்கு குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அலுவலகங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். கல்வியில பிள்ளைகளுடைய முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. தொழில்துறையில புதிய முதலீடுகளும் செய்யலாம். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நினைத்த காரியங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது. சில கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப விஷயத்தை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். கணவன் மனைவி விவகாரங்கள்ல 3வது நபர்களுடைய தலையீட்டினை அனுமதிக்கவும் வேண்டாம். தாய்வழி உறவினர்களினால மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான போக்கும் இருக்கும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாக்கி தொகைகளை நயமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. உங்களுக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய உறவினர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. திருமணம் தொடர்பான விவாதங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. உறவினர்களுக்கு இடையே நம்பகத்தன்மையும் ஏற்படும். உங்களுடைய வீட்டிற்காக சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். மாணவர்களுக்கு நிறைமாற்றலும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. தந்தை வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தடைப்பட்டு இருந்த கட்டிட பணிகளும் முழுமையாகவும் நடைபெறும். சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் பெருமையும் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைவாற்றலும் மேம்படும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.